இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான ஒரு துவையல் ரெசிபி. மாங்காய் சீசன் இல்லையா, அதை வச்சு தான் செய்ய போகிறோம். நல்லா சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த துவையல் பண்ணுறதுக்காக சாமான்கள் வறுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த துவையல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. நான் 9 வரமிளகா சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு துவையல் எவ்வளோ காரமாக வேணுமோ சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ போட்டிருக்கிற மிளகாய் நல்லா இந்த மாதிரி செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்பவும் கருகிடக்கூடாது. இப்போ இதில் இருக்க எண்ணெயை சுத்தமாக வடிச்சிட்டு மிளகாயை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ துவையலுக்கு மற்ற சாமான்கள்லாம் வதக்க போகிறது கிடையாது, டைரெக்டாக அரைக்க போகிறோம். முதல்ல வறுத்து வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மாங்காய், நல்ல புளிப்பான மாங்காய், சின்ன மாங்காவை ஒரு மாங்காய் சேர்த்துருக்குறேன். புளிப்பாக இருக்க மாங்காய்க்கு ஈக்குவலாக காரம் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் டேபிள் சால்ட்டுனா 3/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பல்ஸில் விட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக தண்ணிலாம் ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை உருக்கி சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் போடுறப்ப தாங்க நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இல்லைனா மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே புளிப்புக்கு கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க, ருசி நல்லாயிருக்கும். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்குன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன மூடியாக ஒரு அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு தேங்காவும் மாங்காவும் ஈக்குவலாக சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் கொஞ்சம் குறவாக சேர்த்துருக்குறேன், அதனால தான் கொஞ்சம் குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா கெட்டியாக துவையல் மாதிரி சம்மந்தி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாங்காய் கூடுதலாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே தண்ணி ஊற்றலாங்க. அந்த மாங்காயில் இருக்கிற தண்ணியிலே அரைச்சது தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த துவையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்றாமல் அப்படியே வழித்து எடுத்து வச்சுருங்க. இதுக்கு தாளிப்பும் தேவைப்படாது, சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ இந்த துவையல் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோட சப்பாத்தியோடையும் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த மாங்காய் துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.